நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். யாத்திராமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை நாம் இந்த மாதம் முழுவதும் தியானித்து கொண்டு வருகிறோம். நம்ம 1ஆம் தேதி காலையில் ஒரு வசனத்தை வாக்குத்தத்தமாக எடுத்தால் அந்த வசனத்தை தான் அந்த மாதம் முழுவதும் நம்ம தியானிக்கிறோம். எனவே இந்த மாதம் யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தை நம்ம இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக எடுத்து கடந்த 4 வாரமும் 4 செய்திகள் அதில் நம்ம கவனிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இன்றைக்கி 5வது செய்தியை நம்ம கவனிக்க போகிறோம். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. 4 செய்திகளும் நம்முடைய யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் ஒரு வேளை அதை மிஸ் பண்ணியிருப்பீங்களானால் நீங்கள் யூடியூப்பில் அந்த செய்திகளை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். வசனத்தை வாசிப்போம். உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசேயை கொண்டு கர்த்தர் சொல்கிறார். இந்த வசனத்திலிருந்து 4 செய்திகள் ஆல்ரெடி நம்ம பேசியாச்சு. நான் பேசினதையும் திரும்ப சொல்லி கொண்டு இருக்க விரும்பல. அப்போ உங்களை எனக்கு நான் ஜனமாக ஏற்படுத்தி கொண்டேன். நான் தான் உன்னுடைய தெய்வம். அடுத்தது உன்னுடைய நுகத்தை எல்லாம் உன்னுடைய சுமையை நான் நீக்கி போடுவேன். அடுத்தது நான் தெய்வன் என்பதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அறிந்து கொள்வீர்கள் என்கிறதான வார்த்தைகளை மோசே கொண்டு ஜனங்களோடு கூட பேசினார். இன்றைக்கு நம்ம இந்த வசனத்தினுடைய ஃபைனல் மெசேஜை நம்ம கேட்டு நம்ம முடிக்க போகிறோம். நாளைக்கு நமக்கு அடுத்த மாதம் துவக்கம் வேறு ஒரு வசனங்களை கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென், ஹல்லேலூயா. நான் கர்த்தர் என்று அறிவீர்கள். அந்த கடைசி வார்த்தையில் தான் நம்ம முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் கர்த்தர் என்பதை நான் தேவனாகிய கர்த்தர் என்பதை என்ன பண்ணுவீங்க, அறிவீர்கள். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வருது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஸ்தோத்திரம். அப்போ எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறதான ஜனங்களுக்கு தேவன் ப்ராமிஸ் பண்ணும் பொழுது, நான் உங்களுடைய தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஒருவேளை இந்த 400 ஆண்டுகள் அவளுக்கு இருந்ததான கடினமான சூழ்நிலைகள், 400 ஆண்டுகள் அவள் வாழ்க்கையில் பட்டதான கஷ்டங்கள், இவைகளெல்லாம் கண்டு வந்ததான அந்த ஜென்ரேஷன் ஒருவேளை நமக்கு என்று ஒரு தெய்வம் உண்டா என்கிறதான கேள்வியோடு கூட வாழ்ந்து கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார், உன்னுடைய சந்ததி 400 வருஷம் அந்நிய ராஜாக்களை சேவிப்பாங்க, அதுக்கப்புறமா நான் அவர்கள் என்ன பண்ணுவேன், இங்கேருந்து புறப்பட பண்ணுவேன் என்று சொல்லி. அது ஆபிரகாமுக்கு தந்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒருவேளை இந்த எகிப்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதான ஜென்ரேஷனுக்கு ஒருவேளை தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஏன்னா எத்தனையோ ஜென்ரேஷன் போய்கொண்டே இருக்குது. எனவே எனக்கு என்று ஒரு தெய்வம் இருக்கா. இந்த எகிப்தியன் பல தெய்வங்களை வழிபடுகிறான். அந்த எகிப்தியன் போய் தன்னுடைய கஷ்டத்தை தெய்வத்தினிடத்தில் சொல்கிறான். அந்த எகிப்தியன் போய் அந்த தெய்வத்துக்கு பல காரியங்களை செய்கிறான். ஆமென். ஆனால் எங்களுக்கு யார் இருக்கிறான், எங்களுடைய தெய்வன் எங்கே? அப்படி எங்களுக்கு தெய்வன் இருப்பாரானால் ஏன் எங்களை இந்த அடிமைத்தனத்துக்குள்ளே வைத்திருக்க வேண்டும்? ஏன் இவ்வளோ கஷ்டங்களை நாங்கள் படுகிறோம்? எங்கள் முற்பிதாக்களின் தெய்வன் என்று யாரையோ சொல்கிறாங்க. எங்கள் முற்பிதாக்களுக்கு இப்படியெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணினார்னுலாம் சொல்கிறாங்க. எல்லாம் கேள்வி தான் நாங்கள் படுறோமே தவிர இன்னும் எங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணலை, எதையும் நாங்கள் அனுபவிக்கலை, பார்க்கல என்கிற அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் தான் ஜனங்களுடைய ஓட்டம் இருந்திருக்கும் என்று நான் யூகிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் மோசையும் ஆரோனையும் உள்ளே கொண்டு வந்துட்டு, இவங்களை நான் வெளியே கொண்டு வர போகிறேன், நீங்கள் தான் அவங்கள வழி நடத்த போகிறீங்க, நான் என்னுடைய ஓங்கிய புயத்தினால நான் காரியங்களை செய்வேன், பார்வோனுடைய இருதயத்தை நான் கடினப்படுத்துவேன், ஆனால் நான் உங்களுடைய தேவன் என்பதை என் ஜனம் அறிந்து கொள்ள நான் உதவி செய்வேன் என்கிறதான அழகான ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது 400 வருஷம்னா கொஞ்சம் அப்படியே யோசித்து பாருங்கள். அவன் செய்கிறதான தொழிலை யோசித்து பாருங்கள். சாந்து குடைக்கணும், செங்கல் அறுக்கணும், தினந்தோறும் அவன் தன்னுடைய ஆகாரத்தை தேடிக்கொள்ளணும். இப்படிப்பட்டதான காரியங்கள், நெருக்கங்கள், இதன் மத்தியில் இருக்கிறவனுக்கு உனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அந்த உன்னுடைய தேவன் யார் என்பதை நீ அறிந்து கொள்ளுகிற ஒரு நாட்கள் வரும். நிச்சயமாக நீ அறிந்து கொள்வ. உன் சத்தத்தை கேட்கிற ஒருவர் இருக்கிறார், உன் கண்ணீரை காண்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் தான் சொல்கிறார், நான் இறங்கி வந்தேன்னு சொல்கிறார்.
போறேன்றாரு, விடுதலையாக்க போறேன்றாரு, அதற்காக தான் எங்களை கர்த்தர் அனுப்பிச்சிருக்கிறார் இங்க. இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது 100க்கு 100 ஓப்பே இல்லாததான அவனுடைய இருதயத்துக்குள்ள ஒரு ஹோப், ஒரு துளிர் தோன்றக்கூடியதான அற்புதமான வார்த்தையை கர்த்தர் மோசேயை கொண்டு ஜனங்களோடு கூட பேசினார். ஆமென், அல்லேலூயா. எனவே இன்றைக்கு இந்த காலையிலையும் நம்பிக்கை அற்று இருக்கிறதான இருதயங்களுக்குள்ள மிகப்பெரிய நம்பிக்கையை தருகிறது எதுன்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தைகள். அதில் ஜீவன் உண்டு. ஆமென். அது ஒருபோதும் வெறுமையாக திரும்பி வருகிற வார்த்தைகள் அல்ல. ஹல்லேலூயா. அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். அப்படிப்பட்ட அற்புதமான ஜீவனுள்ள வார்த்தைகளை கர்த்தர் உனக்காய் எனக்காய் வைத்திருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ நாம் ஒரு 3 குறிப்புகளை சொல்லி நான் ஜெபித்து நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். எப்போது நான் கர்த்தரை நான் அறிந்து கொள்வேன்? ஆமென். நீர் என்னுடைய தேவனாகிய கர்த்தர் என்று நான் எந்த சூழ்நிலைகளில் நான் அறிந்து கொள்வேன்? பல 1000 சூழ்நிலைகளை சொல்லி கொண்டே போக முடியும். ஆனால் நம்ம எடுத்திருக்கிறதான இந்த வேத பகுதி அல்லது எக்ஸடஸ், அதிலிருந்து மாத்திரம் சில காரியங்களை சொல்லி நம்ம ஜெபிக்கலாம்னு நினைக்கிறேன். முதலாவது காரியம், ஆண்டவர் அந்த வசனங்களை சொல்லும்போது 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறார். எப்போதுன்னு சொன்னால் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி, ஆமென், ஹல்லேலூயா, நான் விடுவிக்கும் பொழுது நான் உன்னுடைய தேவன் என்பதை நீ அறிந்து கொள்வே. ஆமென். அப்போது ஒரு மனுஷன் கர்த்தரை எப்போது அறிந்து கொள்ளுகிறான், எப்போது அவன் உணர்கிறான் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையில் இருக்கிறதான சுமையை கர்த்தர் நீக்கும் பொழுது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த நுகம், ஆமென், ஹல்லேலூயா, அந்த யோக் என்று சொல்கிறோம்ல, OYOKA, அந்த நுகம், சோத்திரம், அந்த நுகத்தை மாற்றும் பொழுது அப்போதான் மனுஷன் மனிதனுடைய வல்லமைக்கு மேலான ஒரு வல்லமை உண்டு என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. இப்போ 400 ஆண்டுகள் இருக்கிறதான அந்த ஜனத்தண்டையில் போயிட்டு உன்னுடைய ஷோல்டரில் இருக்கிறதான இந்த நுகம், இந்த சுமை மாறும் என்று நம்ம சொல்லுவோமானா அதை நம்பக்கூடியதான அந்த நம்பிக்கை அவனுக்கு வருமானது பெரிய சந்தேகம். ஆமென். ஏன்னா அந்த சுமையை அவன் ஒரு வாரமோ 10 நாளோ 1 மாதமோ சுமக்கலை. 400 ஆண்டுகள் அவனுடைய சந்ததி சுமந்து கொண்டு இருக்குது. இது மாறுமா என்றால் மாறுவதற்கு வேண்டியதான எந்த 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 சூழ்நிலையும் இல்லை, மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் எதுவும் இல்லை. எனவே அப்படிப்பட்டவன்ட்ட போய் உன்னுடைய நுகத்தை கர்த்தர் மாற்றுவார், உன் நுகம் நீக்கப்படும், உன் கழுத்திலிருந்து அந்த நுகத்தை தேவன் முறித்து போடுவார், அப்போது அவர் கர்த்தர் என்பதை நீ அறிந்து கொள்வே அப்படின்னு சொன்னால் அதை நம்பிக்கையே அவனுக்கு வராது, அந்த வார்த்தை உள்ளவே போவாது. ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இது ஒரு நாள் கதை அல்ல, இது 400 ஆண்டுகள் எங்களுடைய கதை. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இதிலே மரித்து போயிட்டான், எத்தனை பேருடைய ஜீவன் போச்சு, எத்தனை சந்ததிகள் இந்த ஈஜிப்ட்லேயே போயிடுச்சு. இனி இந்த நுகம் மாறும் என்பதற்கு எதுவுமே இல்லையே. அதே பார்வோன் தான், அதே ராஜ்யத்தில் தான் இருக்கிறோம், அதே வேலை, அதே சூழ்நிலை, அதே குடும்ப வாழ்க்கை. இதில் இருக்கும்பொழுது என்னுடைய நுகம் மாறுவதற்கு வாய்ப்பு இல்லை என்கிற நம்பிக்கை தான் அவனுக்குள்ளே வரும். அப்போ இந்த நுகம், ஸ்தோத்திரம், நுகம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இந்த மாடுகள் கழுத்தில் வைக்கிறான் பாருங்கள், 2 மாட்டையும் நிற்க வச்சு அதன் கழுத்தில் ஒரு நுகத்தை வச்சுட்டான்னு சொன்னால் அது 2 என்ன பண்ணணும், இசைஞ்சு ஓடணும். ஸ்தோத்திரம். இந்த சுமையை தாங்கக்கூடியது தான் அந்த கழுத்தின் மேலே வைக்கப்படுகிற அந்த யோக். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மேலே இப்படி நிமிரவே முடியாது. அது கழுத்தில் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண முடியாது, மேலே நிமிர்ந்தெல்லாம் பார்க்க முடியாது. ஸ்தோத்திரம், ஆமென். அது சுமையை சுமந்து கொண்டே தான் இருக்கணும். ஆமென். அப்படிப்பட்டதான சுமையோடு இருக்கிறதான அந்த சந்ததியினிடத்தில், அந்த ஜாதியினிடத்தில், தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஜனத்தினிடத்தில் ஆண்டவர் போய் சொல்கிறாரு, இந்த சுமையை நான் நீக்குவேன், அதிலிருந்து உன்னை நான் விடுவிப்பேன், அப்போ நான் கர்த்தர் என்பதை நீ விளங்கி கொள்வேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பேர்டன் என்று சொல்கிறோம் பாருங்கள், கவலைகள் அல்லது கட்டுகள், ஆமென், அல்லது அந்தகாரத்த வல்லமையினுடைய சாபங்கள். ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. ஃபைனான்ஷியல் பேர்டன், கடன் தொல்லைங்க. ஸ்தோத்திரம். பலவிதமான பாரங்கள் நம்முடைய நெக்கில் இருக்குது. பலரால் நிமிர்ந்து பார்க்க முடியல. ஸ்தோத்திரம். நிமிரக்கூடியதான சூழ்நிலைகள் இல்லை வாழ்க்கையில். இந்த சுமையை சுமந்து கொண்டே தான் ஓட வேண்டியதாக இருக்குது. லெவிட்டிக்கில் வசனம் சொல்லும்பொழுது, லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், நீங்கள் எகிப்திற்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா.
இப்போ லேவியராக வரும்போது காரியம்லாம் மாறிடுச்சு. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்துட்டார். இப்போ லெவிட்டிக்கில் கர்த்தர் சொல்கிறாரு, நான் தான் தேவன். நான் எப்படி உங்களை கொண்டு வந்தேன்னு சொன்னால், உன்னை நிமிர வைத்ததான தேவன் நான். போடுவார் அல்லேலூயா. அழகாக இருக்கு அந்த வார்த்தை இல்லை? ஸ்தோத்திரம், ஆமென். உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின கர்த்தர். அப்போ எதில் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால், படிங்க பிரதர் மீண்டுமா. எகிப்தியருக்கு அடிமைகளாக நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாக இருந்தீங்க. அந்த அடிமையாய் நீங்கள் இராதபடிக்கு நான் உங்களுடைய நுகத்தை முறித்து நிமிர்ந்து நடக்க பண்ணினேன். எல்லாரும் சொல்லுங்க, நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர், நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த காலையில் உன்னை நிமிர்ந்து நடக்க செய்கிற கர்த்தர். ஒருவனுக்கும் அடிமையாய் அல்ல, எந்த அதிகாரத்துக்கும் அடிமையாய் அல்ல, நிமிர்ந்து நடக்க செய்கிறதான கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய மூதாதையர்களுடைய சாபங்கள் எல்லாம் இருக்கலாம், ஆனால் எல்லா சாபத்தையும் கல்வாரி சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டார். எல்லா சாபங்களும் அங்கே முறிந்து போனது. ஆமென், ஹல்லேலூயா. எனவே இந்த காலையில் நீங்களும் நானும் சாபத்துக்குரியவர்கள் அல்ல, அடிமைதனத்துக்குரியவர்கள் அல்ல. பாவத்தின் வல்லமைகள், பாவத்தின் சாபங்கள் எல்லாம் சிலுவையில் கர்த்தர் முறித்து போட்டார். சாத்தானின் தலையை அவர் நசுக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. எனவே தெளிவாக கர்த்தர் சொல்றார், எகிப்தின் அடிமைதனத்தில் நீங்கள் இருந்தீங்க, அவனுடைய அதிகாரத்துக்குள்ளே இருந்தீங்க, அவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தீங்க. ஆனால் நான் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணியிருக்கேன். ஆமென், ஹல்லேலூயா. எனவே இந்த காலையில் உன்னை நிமிர செய்கிற கர்த்தர் அவர். ஆமென், நிமிர்ந்து நடக்க வைக்கிறதான கர்த்தர். ஹல்லேலூயா. எனவே தான் சங்கீதக்காரெல்லாம் எழுதும்போது சொல்கிறான், எனக்கு உதவி வரும் கண்மலையை நான் நோக்கி பார்க்கிறேன். ஆமென், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரை நான் நோக்கிறேன். என்னை நிமிர்ந்து வானத்தை பார்க்க வைக்கிற அற்புதமான தேவன் அவர். அங்கே இருந்து எனக்கு உதவிகளை அனுப்பி தருகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே பாரமான எல்லா நுகங்களையும் முறிக்கிறதான கர்த்தர். ஸ்தோத்திரம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய லைஃப் அப்படியே ஓடி வந்து ராஜாக்கள் காலெல்லாம் வந்து தாவீது சாலமோனுடைய ஆட்சிகள் முடிந்தபோது சாலமோனுடைய மகன் ராஜ்யபாரத்துக்கு வருகிறான். சாலமோனுடைய மகன் ராஜ்யபாரத்துக்கு வந்த பொழுது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் அதனுடைய 11ஆம் வசனத்தையும் வாசிக்க போகிறோம். 1 Kings chapter 12 verse 4 and 11. உம்முடைய தகப்பன் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். ஜனங்கள் எல்லாம் வந்து இப்போது ராஜாவாய் வந்திருக்கிற சாலமோனுடைய சன் அவரிடத்துல கேட்குறாங்க, இப்போதும் நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும், அப்பொழுது உம்மை சேவிப்போம் என்றார்கள். பிரைஸ் தி லார்ட். ஜனங்களுடைய வேண்டுகோள், புதிதாய் ராஜாவாய் வந்திருக்கிறவனை பார்த்து ஜனங்கள் வைக்கிறதான வேண்டுகோள் என்னன்னா, எங்களுடைய சுமை, உன்னுடைய தகப்பன் எங்கள் மீது வைத்ததான சுமை என்ன பண்ணுங்க, லகுவாய் மாற்றுங்க. கவனிக்கணும், பாருங்க, ஜனத்தினுடைய அங்கலாய்ப்பு, ஜனத்துடைய வேண்டுதல். ஸ்தோத்திரம். அவருடைய விண்ணப்பம் எதுவாக இருக்குன்னா, எடுத்து போடும்னு இல்லை, கொஞ்சம் லகுவாக்கினா போதும். நாங்கள் கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் நீ கொடுத்தீங்கன்னா போதும். உங்கள் அப்பா எங்களுக்கு மிகுந்த சுமையை சுமத்தி இருக்கிறார், நிறைய வேலைகளை தந்திருக்கிறார், அந்த பாரங்கள் ரொம்ப பயங்கரமாக இருக்குது, வரி சுமைகள், அதனால் கொஞ்சம் லகுவாக்கும். அந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணுறான். மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்துருங்க, எங்கள் தோளில் இருக்கிற எல்லா சுமையும் தூக்கி போட்டுடுங்க, அப்படி கேட்கல, கொஞ்சம் லகுவாக்குங்கன்றான். அப்படி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட பொழுது 11ஆம் வசனம், இப்போதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். அப்போ பதில் என்ன பதில் வருதுன்னு சொன்னால், நான் இன்னும் அதிகமான பாரத்தை உங்கள் மீது நான் வைப்பேன். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனிடத்தில் ஓடி போய் நான் நின்று, ஐயா நான் பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறேன், என் பாரம் லகுவானதாய் மாறணும், ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் என்று நான் ஒரு விண்ணப்பத்தை வைக்கும் பொழுது, மனித குணம் எப்படி இருக்குன்னு சொன்னால், உன் பாரத்தை நான் மாற்ற மாட்டேன், இன்னும் உனக்கு பாரத்தை தந்து இன்னும் உன்னை எனக்கு அடிமையாகத்தான் நான் வைப்பேனே தவிர, நீ எனக்கு முன்னாடி நீ தலை நிமிரக்கூடாது, என் முன்னாடி நீ நிமிர்ந்து வாழ்ந்துடக்கூடாது, எனக்கு முன்னாடி நீ ஜெயமாக நின்றுடக்கூடாது, என் முன்னாடி நீ கீழாக தான் இருக்கணும். ஸ்தோத்திரம். அதுதான் மனுஷனுடைய தன்மையாக இருக்குது. ராஜாக்களுடைய எண்ணமாக இருந்தது, தேசத்தை ஆளுகை செய்கிறனுடைய எண்ணமாக இருந்தது. அவன் யூதாக்கு ராஜா தான், சாலமோனுடைய மகன் தான்.
ஆனாலும் அவனிடத்துல போய் ஜனங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க, அப்பாவை விட நீங்கள் கொஞ்சம் லகுவாக்குங்க எனக்கு. அவன் சொல்கிறான், நோ, அதை விட நான் பாரமாக்குவேன். படிங்க. என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன். எப்படி பதில் வருது பாரு. எங்க அப்பா உங்களை சவுக்கால் அடிச்சிருந்தா நான் தேளை கொட்டை வச்சு உங்களை நான் தண்டிப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ மனுஷனுடைய இருதயத்தை நீங்க விளங்கி கொள்ளணும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மனுஷனிடத்துல போயிட்டு நம்ம ரொம்ப எதிர்பார்க்கிறோம், மனிதனிடத்தில் போயிட்டு அதிகமாக எதிர்பார்க்குறோம். ஆனால் மனுஷனுடைய குணம் எப்படி இருக்குன்னு சொன்னால், எவ்வளோ ஒரு கொடூரமான குணம் பாருங்கள். அவர் சவுக்கால் அடித்தா நான் தேளினால நான் உன்னை கொட்ட வைப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ள இப்படிப்பட்டதான கொடூரமான குணங்கள் தான் ஆளுகை செய்யுது. ஆமென். எனக்கு முன்னாடி நீ தலை நிமிரக்கூடாது, எனக்கு அடிமையாக தான் நீ வாழணும், எனக்கு கீழே தான் நீ இருக்கணும், நான் தான் மேலே நிற்கணும், இந்த வீட்டில் இந்த குடும்பத்தில் நான் சொன்னது தான் சட்டம், நீ ஒன்றும் பேசக்கூடாது என்று அந்த அடிமைதனத்தின் ஆவியை சிலர் கழுத்தின் மேலே வைக்கக்கூடிய கொடூர குணம் உள்ளதான மனுஷர்கள் இன்றும் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ள சமாதானம் இல்லாமல் போகுது. ஆமென், ஹல்லேலூயா. போடு அல்லேலூயா. ஆமென். அதனால் ஒரு புது ராஜா வந்திருக்கிறார்னு லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் இல்லையா, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஐயோ நமக்கு பல காரியங்கள் நன்மைகள் உண்டாகுமா என்று சொல்லி இன்றைக்கும் நம்ம அப்படி தானே எதிர்பார்க்குறோம். ஒரு 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 ராஜா வந்தால் அந்த ராஜா வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வரப்போகுதுன்றது ஜனம் எதிர்பார்க்குறது. எனவே அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து போய் இப்படி மாற்றி கொடுங்க, இப்படி செய்யுங்கன்னும் போது அவன் வாயிலிருந்து வந்ததான வார்த்தை, இன்னும் நான் கடுமையாய் நான் மாறுவேன். ஆமென், ஹல்லேலூயா. சோத்ரம். அதை தான் இஸ்ரவேல் ஜனங்கள் காது கேட்டுச்சு. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அந்த இஸ்ரவேலை அழைத்ததான தேவன் சொன்னது என்ன தெரியுமா? நான் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைப்பேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலையிலே அன்பான சகோதர சகோதரியே, உன் கழுத்தின் மீது இருக்கிற நுகங்களை முறிக்கிறதான கர்த்தருடைய ஆவியானவர் அவர். ஆமென், ஹல்லேலூயா. அதிகாரத்தின் வல்லமைகளை முறித்து போடுகிறதான கர்த்தர் அவர். ஆமென், சோத்ரம். அதனால் அந்த நுகங்கள் முறிக்கப்படுமானால் சோத்ரம், அது எவ்வளோ பெரிய விடுதலையாக இருக்கும் பாருங்கள். ஒரு பெரிய ரிலீஃபாக ஆகும். என் கழுத்து மேலே ஒன்று வச்சு இப்படியே நான் ஆண்டாண்டு காலம் இருக்கும்போது அதை எடுக்கும் பொழுது எவ்வளோ ஒரு ஃப்ரீடம் அது. சோத்ரம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். எனவே அந்த விடுதலையை தந்த தெய்வம் தான் உன்னுடைய ஆண்டவர், என்னுடைய ஆண்டவர். எனவே எப்போ நான் கர்த்தர்னு அறிந்து கொள்வேனா, உன் நுகத்தை நான் முறிக்கும் பொழுது நான் கர்த்தர் என்பதை நீ அறிந்து கொள்வாய். ஆமென், ஹல்லேலூயா. சோதரம். மத்தேயு சுவிசேஷத்தில் வரும்பொழுது மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28-29 வசனங்க நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியரான வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். See this king. இந்த ராஜாவை பாருங்க, இந்த லீடரை பாருங்க, இந்த தலைவனை பாருங்க. இந்த தலைவனுடைய வார்த்தையில் இருக்கிறதான கிரேஸ், இந்த தலைவனுடைய வார்த்தையில் இருக்கிறதான mercy, இரக்கம், தயவு, அன்பு, அதை கொஞ்சம் அந்த வார்த்தைகளில் பாருங்க. ஆமென். பாரம் சுமக்கிறவங்க யாரெல்லாம் இந்த நுகத்தை சுமந்து கொண்டு இருக்கிறியோ, நீ எல்லாரும் என்னிடத்துல வா. நீ யாராக இருந்தாலும் சரி. ஆமென். நீ பாரத்தை சுமக்கிறியா, என்னிடத்துல வா. நான் உனக்கு ரெஸ்ட் தரேன், நான் உனக்கு பீஸ் தரேன், நான் உனக்கு இளைப்பாறுதலை தரேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அங்கே ஒரு ராஜா சொல்கிறான், தேளினால நான் உன்னை கொட்டுவேன்றான். இங்கே யூத ராஜசிங்கம் ஜனங்களை பார்த்து கூப்பிட்றாரு, நீ வா, நான் உனக்கு இளைப்பாறுதலை நான் தருவேன். ஆமென், ஹல்லேலூயா. எப்போது நீ அவர் கர்த்தர் என்று விளங்கி கொள்வேனா, உன்னுடைய பாரங்களை களைந்து போட்டு உனக்கு ஒரு இளைப்பாறுதலை தரும் பொழுது அவர் கர்த்தர் என்பதை உணர கர்த்தர் கிருபை தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய தேசங்களெல்லாம் எடுத்துக்கொண்டா மனுஷனுடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதலே இல்லை, ரெஸ்ட்டே இல்லை. சாகிற வரைக்கும் இளைப்பாறுதல் அற்றதான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம். தனக்கென்று நாம் ஒன்றும் செய்து கொள்ள முடிவதில்லை, தனக்கென்று வாழ்வதில்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு பாரத்தை நாம்பளாவே எடுத்து நம்ம தலைமையில் வச்சுக்கிறோம். ஆமென், சோத்திரம். நிறைய பேருக்கு என்னென்னா, நான் இல்லைன்னு சொன்னால் இந்த குடும்பமே என்ன பண்ணாது,
வாழாது, நடக்காது, இப்படி ஆகிடும், அப்படி ஆகிடும், ஐயோ நான் தூங்கிட்டேன்னா அவ்வளோதான், ஸ்தோத்திரம், எல்லாமே ஆஃப் ஆகி போயிடும் அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி தலையில் அவங்களாவே என்ன பண்ணுறது வைத்து கொண்டு, கர்த்தர் பாரத்தை தூக்கி போட்டால் கூட, இளைப்பாறுதலை தந்தா கூட, ஆண்டவரே எனக்கு இளைப்பாறுதல் வேணாம் ஆண்டவரே, இளைப்பாறுதல் ஒரு மாதிரி போர் அடிக்குது, அதனால் எல்லாத்தையும் வாரி என் தலைமையிலேயே நான் போட்டுக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் நீ எழுந்துட்டியா, நீ குளிச்சுட்டியா, நீ தொச்சிட்டியா, நீ பல்ல விளக்கிட்டியா, நீ இட்லி சுட்டிட்டியா, ஏன் இன்னைக்கு இட்லி தானா, ஏன் இன்னைக்கு தோசை வாங்கலையா, நேற்று நைட்டு தோசை வாங்கலையா, இதே பேசினே இருந்தால் தான் சிலருக்கு நல்லா இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் தூக்கி தன் தலை மேலே வச்சுக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமாம், அவங்க இல்லைன்னு சொன்னால் இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போகாது, அவங்க இல்லைன்னு சொன்னால் இந்த பையன் குளிக்க மாட்டான், அவங்க இல்லைன்னு சொன்னால் இவன் சாப்பிட மாட்டான். ஸ்தோத்திரம். ஆமென். நீ இல்லாத ஒரு நாள் நிச்சயம் வரப்போகுது என்பதை உனக்கு நான் சொல்கிறேன், ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நம்ம இல்லாத ஒரு நாள் நிச்சயமாக வரதானே போகுது. அன்றைக்கி அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும், பல்லு தேய்க்கணும், குளிக்கணும், ஆமென், அது எக்ஸாம் எழுதணும், எல்லாம் பண்ணணுமே. ஆமென், ஹல்லேலூயா. அப்போது ஒவ்வொரு காலத்துலையும் கர்த்தர் நம்மை நகர்த்தி கொண்டு போகும்போது அந்தந்த காலத்துக்கேற்ற அந்தந்த வயதுக்கேற்றதான இளைப்பாறுதலை கர்த்தர் தருகிறார். அதை அனுபவிக்க உனக்கு ஞானத்தை கர்த்தர் தரணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இந்த ராஜா, இயேசுவாகி இந்த ராஜா, அவர் அழைப்பு விடுத்தார், எல்லாரும் வா, நான் உனக்கு இளைப்பாறுதலை தரேன். ஆமென். அடுத்த வசனத்தை வாசிக்கணும். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். இங்கே ஒன்று ஆண்டவர் சொல்றார், என்னுடைய நுகம் அது மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்குது. கவனிக்கணும், இது என்னது? இது ஆண்டவர் ஏன் நுகம் என்று சொல்கிறார்? என்னுடைய நுகம்ன்றார். வாட் இஸ் தட்? என்னுடைய நுகம்னா என்ன? அப்போ அன்னைக்கு யூத மக்களுக்கு பாருங்கள், ரபிமார்கள் இருந்தாங்க, ஜூயிஷ் டீச்சர்ஸ் இருந்தாங்க, பரிசேயர்கள் இருந்தாங்க, சதுசேயர்கள் இருந்தாங்க. இவர்களெல்லாம் இந்த 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 வேதத்தையும் மோசையை எழுதி வைத்ததையும் அல்லது வாய்மொழி சட்டத்தையும் அவர்களெல்லாம் எப்படி கடைப்பிடித்தாங்க, அல்லது அதுக்கெல்லாம் எப்படி வியாக்கியானமும் விளக்கமும் கொடுத்தாங்கன்னு சொன்னால், அவங்க கொடுத்த விளக்கங்கள் ஜனங்களுக்கு மிகப்பெரிய பாரமாக இருந்தது. நான் சொல்லுதை நல்லா கவனிக்கணும். ஆமென். மோசையை கொண்டு கர்த்தர் சொன்னதானல்லா, எழுதப்படாததான சட்டம், வாய்மொழியாய் பெற்றுக்கொண்டதான சட்டம், இவைகளெல்லாம் இன்டர்பிரட் பண்ணும் பொழுது இந்த ரபிமார்கள் உட்கார்ந்து கொண்டு சாதாரண ஜனங்களுக்கு அதை விளக்கும் பொழுது அதை கடைப்பிடிப்பதற்கு மிக மிக கடினமான மெத்தடை தான் என்ன பண்ணுறாங்க, சொல்லித்தராங்க. அதுதான் மிக பாரமான நுகமாகவும் இருக்குது. கண்ணை மூடி நடக்கிறவன் இருக்கிறான், சாப்பிடாமல் இருக்கிறவன் இருக்கிறான், தூண் மேலே ஏறி உட்காந்து கொள்ள இருக்கிறான், பெண்களையே கண்ணால் பார்க்காதவன் இருக்கிறான், தான் சொந்த அம்மா கிட்டேயே பல வருஷம் பேசாதவன் இருக்கிறான். இதெல்லாம் பரிசேயர்கள் இருக்கிறதான குரூப்ஸு. 7 வகையான பரிசேயர்கள் இருந்தாங்கன்னு சொல்லுது. அப்போது இவ்வளோ ஸ்ட்ராங்கான விளக்கங்களை தான் என்ன பண்ணுறானுங்க, தராங்க. அதனால் ஜனங்களால் என்ன பண்ண முடியல, இந்த உபதேசங்களை சுமக்க முடியல அல்லது செய்ய முடியல. கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய நுகம் அப்படின்னா என்னுடைய டீச்சிங், என்னுடைய விளக்கம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய விளக்கமானது அது ரொம்ப லகுவானதாக இருக்குது. ஆமென். ஒருத்தன் என்னை ஃபாலோ பண்ணோன்னா நான் கொடுக்கறதான டீச்சிங் அது மிகப்பெரிய சுமை அல்ல, அது நுகம் அல்ல. ஆமென். அது பாரம் அல்ல, ரொம்ப லகுவான காரியங்களை தான் நான் வைத்திருக்கிறேன். அதனால் என்னை பின்பற்றுகிறவன் இந்த நுகத்தை சுமப்பது ரொம்ப ரொம்ப லகுவானது, இது லேசானது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கும் பைபிள் டீச்சர்ஸ், பைபிள் ஸ்காலர்ஸ் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பாருங்கள். ஒவ்வொரு வசனத்தையும் அவர்களுக்கு ஒத்து வருகிற மெத்தடில் அவங்க டீச் பண்ணுறாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு கிரிக்கெட்டே பிடிக்காதுன்னு சொன்னால் கிரிக்கெட் பார்க்காத அப்படின்றாங்க. எனக்கு கிரிக்கெட் பிடிக்கும் அப்படின்னா அந்த ப்ரீச்சர் என்ன சொல்கிறாரு, கிரிக்கெட் பாருன்றார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு கலர் ஷர்ட் ட்ரெஸ்ஸே பிடிக்காதுன்னா அந்த ப்ரீச்சர் என்ன சொல்கிறாரு, நீ ஞாயிற்றுக்கிழமை வரும்போது எப்படி தான் வரணும், வெண் வஸ்திரம் தரித்ததாக வரணும். காரணம் பரலோகத்தில் எல்லாம் வெள்ளையாக தான் இருக்கும்.
ஆமென். அப்படியெல்லாம் கிடையாதுன்ற அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளவர் என்ன சொல்கிறாரு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எந்த ட்ரெஸ்ஸில்னா என்ன பண்ணு, வா கர்த்தரை ஆராதின்றார். அப்போ ஒவ்வொரு டீச்சர்ஸும் ஒவ்வொரு வசனத்துக்கும் இந்த வேதத்துக்கும் கொடுக்கறதான விளக்கங்கள் இருக்குது பற்றியா, அதுதான் இந்த நுகம். எனவே இயேசு சொல்கிறார், மை டீச்சிங், என்னுடைய நுகம் அது ரொம்ப லகுவானது. ஆனால் அன்னைக்கு இருக்கிறதான அந்த ரபிமார்களுடைய நுகம் ரொம்ப ரொம்ப கடுமையானது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் எந்த நுகத்தை நீங்கள் சுமக்க போகிறீங்க. ஆமென், சோத்திரம், ஹல்லேலூயா. யாருடையது, ரபிமார்களுடைய போதனையா அல்லது இயேசு கிறிஸ்துனுடைய போதனையா, அல்லது இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறதான பாஸ்டர்ஸ், டீச்சர்ஸ், ப்ராஃபட்ஸ், அப்போஸ்லர்ஸ், எவாஞ்சலிஸ்ட், என்னென்ன பேர்லேயே இருக்கிறாங்களே அவங்கெல்லாம் சொல்கிறதான உபதேசங்களா? எதை உன் ஷோல்டர் மேலே நீ வச்சுக்க போகிற, அது உன் கையில் இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. நீ ஒரு ஹெவியான ஒன்றை தூக்கி உன் தலையில் வச்சுக்கணுன்னா ஹெவியானதை தூக்கி வச்சுட்டே என்ன பண்ணு, கிறிஸ்டியன் லைஃப் வாழு. ஆமென். ஆனால் ஆண்டவராக இயேசு சொல்கிற இந்த லகுவான நுகத்தை நீ கழுத்தில் வச்சுக்கணுன்னா, லகுவானதை அவர் உன்னை போட்டு கீழ்ப்படுத்துகிறவர் அல்ல. ஆமென். உன்னை நிமிர்ந்து நடக்க வைக்கிறதான கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், சோதரம். உபதேசத்துக்குள்ளே போனோம்னா நிறைய காரியங்கள் பேசிக்கொண்டே போகலாம். இன்றைக்கி எத்தனை விதமான உபதேசங்கள், சபை தான். ஆனால் நம்ம என்ன கேட்குறோம், வாட் இஸ் யுவர் டாக்ட்ரின், உங்கள் சபையினுடைய உபதேசம் என்னங்க, இந்த சபை எப்படிப்பட்ட சபைங்க, என்னங்க உபதேசம்? ஏன்னா ஒவ்வொரு சபைக்கும் ஒன்று இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா, சோதரம். அப்போ ஏன் அப்படின்னு சொன்னால், அதுதான் அந்த ரபிமார்கள், அந்த யூத ரபிகள், அவர்கள் கொடுக்குறதான டீச்சிங்ஸ். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதை கடைப்பிடிக்க முடியல. ஆமென். நியாயப்பிரமாணம் இருந்த காலம் இருந்தது, அதை தேவன் தான் கொடுத்தார். ஆமென். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லிச்சான், அது ஒரு வாதியார் மாதிரி இருந்துச்சான். ஆமென், ஹல்லேலூயா. இது தவறு என்பதை நியாயப்பிரமாணம் என்ன பண்ணிச்சான், சுட்டி காண்பித்தது நியாயப்பிரமாணம். ஆனால் நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய முடியல. எனவே தான் கர்த்தர் தன் ஜீவனை தந்தார், தன் சரீரத்தை தந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அதெல்லாம் மாற்றினார். ஆமென். புதிய உடன்படிக்கையை கர்த்தர் கொண்டு வந்தார். புதிய உடன்படிக்கை இருதயத்தில் எழுதப்பட்டதான உடன்படிக்கை, அது கற்பலகைகளே அல்ல. சோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் 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 இரக்கம் உள்ளவன், நான் அன்பு உள்ளவன், நான் என்னுடைய நுகமானது, என்னுடைய டாக்ட்ரின், என்னுடைய டீச்சிங் அது ரொம்ப ரொம்ப லகுவானதாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே ரெண்டு காரியத்தை இதற்குள்ளே நான் வைக்கிறேன். ஒன்று உலக பிரகாரமான நுகம். ஆமென், சோத்திரம். அதை இறக்கி வைக்கிறது சில நேரத்தில் உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் தீர்மானம் எடுத்தீங்கன்னா அந்த சுமைகள் என்ன பண்ண முடியும், இறக்கி வைக்கலாம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இவ்வளோ நாள் இந்த காரியத்தை நான் பார்த்து கொண்டிருந்தேன். இனி என்ன பண்ணுங்கள், நீங்கள் உங்கள் காரியத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி இறக்கி வைக்க வேண்டியது உன் கையில் இருக்குது. சத்துருடைய நுகமாக இருக்குமானால், பிசாசினுடைய நுகமாக இருக்குமானால், சாபத்தின் நுகமாக இருக்குமா, அந்த நுகத்தை முறித்து போட்டவர் ஆண்டவராக இயேசு. அது இனி உனக்கு இல்லை, அதை அவர் செய்து முடிச்சிட்டார். அடுத்து நான் சொல்கிறேன், நீ கிறிஸ்தவ டாக்ட்ரின், நீ எப்படிப்பட்டதான டாக்ட்ரினை நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க, எதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறீங்க, எதின்படி நீங்கள் செய்ய போகிறீங்க. ஆமென். அது உங்கள் கையில் இருக்குது, அதை நீங்கள் தான் ஃபாலோ பண்ணணும். ஆனால் கர்த்தர் தெளிவாக சொல்கிறார், என்னிடத்தில் வா, என்னுடைய சுமை லகுவானதாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஓகே. ரெண்டாவது, எப்போது கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார் அல்லது நான் உங்களுடைய தேவன் என்பதை எப்போது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள்? 16:3, யாத்ராகமம் 16:3. நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனமானால் தாவிலை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீர் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்தில் அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். ஓகே, கவனிக்கணும். இப்போது ஜனங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை என்னென்னா, செகடெல்லாம் தாண்டி வந்தாச்சு, வனாந்திரத்துக்கு வந்துட்டாங்க. சீன் வந்த வனாந்திரம், அந்த வனாந்திரத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஆகாரம் வேணும், சாப்பாடு வேணும். அவன் சாப்பிட்டதை நினைத்து பார்க்குறான்.
அவனுடைய கடந்த காலத்தை அவன் நினைத்து பார்க்குறான். நாங்கள் இப்படியெல்லாம் சாப்பிட்டோம், எகிப்தில் நாங்கள் இருந்தபோது நாங்கள் நன்றாய் சாப்பிட்டோம். ஸ்தோத்திரம், ஆமென். அது இன்னும் நல்லா சாப்பிட்டான்றது அவனுக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் நல்லா சாப்பிட்டு நல்லா இருந்திருந்தான்னா ஆண்டவர் அவனை அங்கேயே விட்டுட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ இங்கே வனாந்திரத்தில் வந்துட்டப்போ அவன் சொல்கிறான், நாங்கள் எப்படி சாப்பிட்டாங்க, எகிப்து தேசத்தில் பாத்திரத்து அண்டையிலே உட்கார்ந்து நாங்கள் சாப்பிட்டோம், அங்கேயே எங்களை விட்டுட்டு இருந்தால் நாங்கள் அங்கேயே செத்து போயிருந்திருப்போம். ஆனால் இப்போ இந்த வனாந்திரத்துக்கு வந்துட்டோமே. அப்போ அவனுடைய கொஸ்டின் என்னன்னா, இந்த வனாந்திரத்தில் யார் என்னை போஷிக்க போகிறா? அதுதான் அவங்களுடைய கொஸ்டின். நியாயமான கேள்வி. எல்லாருடைய கவனமும் என் மேலே இருக்கணும். ஒரு நியாயமான கேள்வி. காரணம், என்னை நீர் கொண்டு வந்திருக்கிறதான இடம் வில்டர்னஸ். ஆமென். இந்த வில்டர்னஸில் எனக்கு வேண்டியதை நீ எப்படி தரப்போகிற, நீ எப்படி ப்ரொவைட் பண்ண போகிற? மோசே, ஆரோன், எப்படி பண்ண போகிறீங்க சொல்லுங்கள். உங்கள் கையில் என்ன இருக்குது? என்ன ஸ்டோரேஜ் வச்சுருக்கீங்களா? எங்கன்னா உணவு பண்டங்களை சேர்த்து வச்சுருக்கீங்களா? நீங்கள் எப்படி இத்தனை லட்சக்கணக்கான ஜனங்களை எப்படி நீங்கள் போஷிக்க போகிறீங்க? அதுதான் அவனுடைய கொஸ்டினாக இருக்குது. நியாயமானது தான். அந்த கேள்விக்குள்ளே மறைந்திருக்கிறது என்னென்னா, உன்னால் முடியாது, உன்னால் எங்களை போஷிக்க முடியாது. நீ ஒரு தேவன்னு சொல்கிற இல்லையா? நாங்களும் அற்புதத்தெல்லாம் பார்த்தோம். அற்புதமாக செங்கடெல்லாம் ரெண்டாக பிளந்தது, ஓகே. ஆனால் அந்த தேவனால் கூட இப்போ இந்த வனாந்திரத்தில் எங்களை என்ன பண்ண முடியாது, போஷிக்க முடியாது என்பது தான் அவருடைய பேச்சுக்குள்ளே இருக்கிற சந்தேகமாக இருக்குது. ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. அவள் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னுடைய தேவன் என்பதை நான் காண்பிப்பேன். அப்போ எப்போ காட்டுவேன்னு சொன்னால், ஆமென், உன்னுடைய பேச்சிலையும் உன்னுடைய எண்ணத்திலும் உன்னுடைய செயலிலும் எப்போதெல்லாம் என்னை நீ சந்தேகப்படுறியோ, எப்போதெல்லாம் உன் வாயில் என்னை குறித்ததான சந்தேகமான கேள்விகளை நீ எழுப்புறியோ, அந்த சந்தேகத்தின் மத்தியில் நான் என்ன நிரூபிப்பேன். போடுவர் அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சூழ்நிலைகளில் நம்ம நிற்கும் போது நமக்கு கேள்விகள் வருது. ஏன்னா கேள்வி வந்தால் தான் நீ உயிரோடு இருக்கிறேன்னு அர்த்தம். கேள்வி வரலைன்னா நீ செத்துட்டேன்னு அர்த்தம். ஆமென். அவன் கேள்வி வருது, ஆண்டவரை எப்படி, ஆண்டவரை சிச்சுவேஷன் இப்படி இருக்கு, நான் வனாந்தரத்தில் நிற்கிறேனே, எனக்கு எப்படி போஷிப்பு, எப்படி ஆகாரம், என்ன பண்ண போகிறீங்க, எங்களை கடத்தி கொண்டு வந்துட்டீங்க, எஸ், இப்போ என்ன நடக்கும்? அப்போ எகிப்தில் நாங்கள் சாப்பிட்டு இருப்போம், அங்கே நாங்கள் செத்துருந்தா எங்களுக்கு நலமாக இருந்திருக்கிறோமே என்கிறதான ஒரு 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 கன்க்ளூஷனுக்குள்ளே அவங்க வராங்க. அப்போ வனாந்திரம் என்னை எப்படி போஷிக்கும், வனாந்திரத்தில் இந்த தேவன் எப்படி என்னை போஷிப்பார், வனாந்திரத்தில் மோசேவாக நீ என்னை எப்படி நடத்துவ, எப்படி உன்னால் போஷிக்க முடியும், இந்த பிரச்சனையை நீங்கள் எப்படி தீர்க்க போகிறீங்க, அதுதான் அவனுடைய கேள்வி. இன்றைக்கி நிறைய பேர் கேள்விகளோடு கூட வந்திருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. பிள்ளைகள் அப்பா அம்மாவை பார்த்து கேள்வி கேட்கலாம், எப்படி செய்ய போகிற, எப்போ கட்ட போகிற, என்ன பண்ண போகிற. ஸ்தோத்திரம், ஆமென். இத்தனை லட்சம் கொடுத்தீங்கன்னா நான் இதை ஆரம்பிப்பேன், அதை ஆரம்பிப்பேன், இந்த வேலையை பண்ணுவேன். ஸ்தோத்திரம், இதை வித்துரு, இதை கொடுத்துரு, பலவிதமான கேள்விகள். ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய மகன் தகப்பனை பார்த்து கேட்டான், எங்கே அப்பா பலி மிருகம் எங்கே? ஸ்தோத்திரம், ஆமென். அதனால் கேள்விகள் எழுப்புவது நல்லது. ஆனால் தகப்பன் பதில் சொன்னான். ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கும் கேள்விகளோடு கூட ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கலாம். இது எப்படி நடக்கும், எப்படி தேவன் இதை செய்வார்? ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் பாருங்க, அந்த அதிகாரங்களை வாசிக்கையில் மோசே கூப்பிட்டு சொல்கிறார் ஆண்டவர். 12ஆம் வசனத்தை படிங்க. 16-12. இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன். நீ அவர்களோட பேசி, நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற் காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி. சாயந்தரத்தில் இறைச்சி, விடியற் காலத்தில் அப்பம். அப்பம். ஸ்தோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. மிலிட்ரி ஹோட்டல் ஸ்டைலில் நான் நடத்துவேன். சாயந்தரத்தில் இறைச்சி, காலையில் ப்ரெட்டு. ஸ்தோத்திரம், ஆமென். புரியுதா அவர் யாருன்னு? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தெளிவாக பேசுகிறாரு.
படிங்க பிரதர். அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிவீர்கள், அறிந்து கொள்வீர்கள் என்று சொல். போ சொல்ல அவனுங்கிட்ட. எப்போ ஆண்டவரே நீ தேவர் என்பதை ஜனம் அறிந்து கொள்ளணும்னா, நான் அவனை திருப்தியாக்குகள அவன் நான் தேவன் என்பதை அறிந்து கொள்வான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா சாப்பிடலன்னா ஒரு மாதிரி மயக்கமாக இருக்கும். சொல்லுறது கூட காதில் என்ன பண்ணாது, ஏறாது. கண்ணும் தெளிவாக இருக்காது. ஆனால் சாப்பாடு போட்டு பேசினா கொஞ்சம் நேரம் என்ன பண்ணுவான், கேட்பான், கண்ணும் தெளிஞ்சிரும். சோத்திரம். ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நான் திருப்தி ஆக்குறேன். ஈவினிங் ஆனால் உனக்கு நான் கறி தரேன், மார்னிங் ஆனால் பிரெட் டோஸ்ட் தரேன். சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி நான் செய்வேன். அப்போ நான் கர்த்தர் என்பதை நீ அறிந்து கொள்வேன். அப்போ இந்த காலையில் ரெண்டாவது காரியம், உங்களை கர்த்தர் நடத்துகிற விதத்தில் அவர் உன்னுடைய தேவன் என்பதை நிரூபிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அதனால் இன்றைக்கி கர்த்தர் உன்னை நடத்துகிறத பார், உன்னை போஷிக்கிறத பார், உன்னை பராமரிக்கிறத பாருங்க. கர்த்தர் எப்படி அழகாக பராமரிக்கிறார், எவ்வளோ அழகாக கர்த்தர் போஷிக்கிறார். ஸ்தோத்திரம். எப்படி கர்த்தர் நடத்தி கொண்டு போகிறார், குறைவுகளை எப்படி கர்த்தர் நிறைவாக்குகிறார். ஆமென். இவைகளெல்லாம் பார்க்கையில் ஸ்தோத்திரம், நீ கேட்ட கேள்வியெல்லாம் புஷ்ஷுன்னு போயிடுது. ஆமென். நீ எப்படின்னா ஆண்டவர் சொல்ல அது அப்படி தான். ஆமென். அவள் தெய்வ தூதனை பார்த்து கேட்ட, ஆண்டவரே எப்படி ஆகும் இது, நான் புருஷனை அறியேனே, எப்படி ஆகும்? ஆகிலும், ஒரு ஆகிலும் போட்டா, ஆகிலும் உம்முடைய சித்தத்துக்கு நான் தலை வணங்குறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சாரிபாத் விதவை கேட்குறா, ஹவு இருக்கிறதே கொஞ்சம், அதில் முதலாவது அப்பத்தையும் அடையும் நான் உமக்கு கொடுத்துட்டா எப்படி? ஆனால் வசனம் சொல்லுது, எலியா சொன்னபடியே அவள் செய்தாள். பஞ்சக்காலம் தீர்ற மட்டும் அவளையும் அவருடைய சொந்தங்களையும் கர்த்தர் நடத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். 3 வருஷத்துக்கு மழையும் பெய்யாது, ஒன்றும் பனியும் பெய்யாது. தீர்க்கதரிசனம் சொன்னார் ஆண்டவர். இவர் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டார், 3 வருஷமும் மழையும் இல்லை, பனியும் இல்லை. ஆண்டவரே எனக்கு என்ன, எப்படி தேசத்துக்கு பஞ்சம் வந்து போச்சு, நான் எப்படி சாப்பிட்றது ஆண்டவரை? ஆண்டவர் சொன்னார், போய் யோர்தானில் உட்காந்துக்கோ, உனக்கு நான் காகங்களை அனுப்புவேன், அதை சாப்பிடு, அந்த தண்ணியை குடி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமென். போஷிக்கும் பொழுதெல்லாம் அவர் கர்த்தர் என்பதை நிரூபித்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இந்த காலையில் உன்னை அழைத்த கர்த்தர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல, உன்னை அழகாய் திருப்தி ஆக்கிற கர்த்தர். அதனால் பலவிதமான கேள்விகளை நம்ம கேட்கலாம். நம்ம நினைக்கலாம், ரொம்ப ஸ்மார்ட்டாக நான் கர்த்தர்கிட்ட நான் கேள்வி கேட்டுட்டேன், அப்படி நம்ம ரொம்ப ஸ்மார்ட்டுன்னு நினச்சிக்கலாம். ஆனால் உன்னை படைத்த கர்த்தர் என்பதை நீ மறந்துடாத. அவர் உனக்கு அறிவை தந்தவர் அவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் குறைவு இருக்குமா, ஸ்தோத்திரம், அந்த குறைவை நிறைவாக்குகிறவர். ஆமென். முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசத்தை அற்புதமாய் மாற்றி தருகிறதான கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. அதனால் அவரை நீ பிடித்து கொள்வாயனா உன்னை திருப்தி ஆக்குகையில் அவர் தேவன் என்பதை விளங்க செய்வார். ஆமென். நிறைய வசனங்கள் சொல்லி கொண்டே போகலாம். அட் லாஸ்ட் அவர் இதை எப்படி கொண்டு வந்து நிறுத்துறாருன்னு சொன்னால், ஜான் காஸ்பல் சாப்டர் 3:6, யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதில் 35ஆம் வசனத்துக்கு வருவீர்களானா, இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே. இயேசு ஜனத்தை பார்த்து சொன்னாரு, ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். அப்படியே ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு கர்த்தர் வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. சமாரியா ஸ்திரீனிடத்தில் பேசும்போது அதை தான் சொல்றாரு. ஆமென். நான் தான் ஜீவ தண்ணீர், இனி என்ன பருகுனினா இனி உனக்கு என்ன பண்ணாது, தாகம் இருக்காது. அப்படின்னா அவளுக்கு குழம்புது. அது எப்படி அப்படின்னா, அந்த தண்ணீரை எனக்கு என்ன பண்ணு, தா அப்படின்றா. சோத்திரம். உம்மிடத்தில் பாத்திரமே இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்றா. அப்போது சம்டைம் தேவனுடைய காரியங்கள் எல்லாம் இந்த உலக பழக்க வழக்கத்துக்கும் உலகத்துக்கும் அந்த ஸ்பிரிச்சுவலுக்கும் இருக்கிறதான ரெண்டுத்துக்கும் இடையில நம்ம சில நேரங்களில் குழப்ப ஆரம்பிச்சிடுறோம். ஆமென், சோதரம். ஆண்டவர் ஒரு தண்ணீரை குறித்து பேசுகிறாரு, அது என்ன தண்ணீரை பற்றி பேசுகிறாருன்னு சொல்லி சமாரியா ஸ்திரீக்கு தெரியல. ஆமென்.
ஆனால் அதுக்கு வேண்டிய காலமும் நேரமும் வந்தபோது, அதை உணர வேண்டிய சந்தர்ப்பம் வந்தபோது நிச்சயமாக அவள் உணர்ந்திருப்பா. அவள் மூலமாக அந்த தேசத்தை கர்த்தர் ரட்சித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எம்மாவூர் சீஷரில் எடுத்துக்கொள்ளுங்க. எம்மாவூர் சீஷர்களுக்கும் ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இயேசு நிச்சயமாக உயிர் தெழுந்தார் என்கிற நம்பிக்கை இல்லை. ஆனால் சொல்லப்பட்ட வசனங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இருக்குது. ஆனாலும் அதை விளங்கி கொள்ள முடியல. இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட நடந்து போனார், அவர்களை உட்கார வைத்தார், அவர்களுக்கு பேசினார். அப்பத்தை பிட்டு கொடுக்கையில் அவருடைய கண்கள் திறந்தது, அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இங்கே ஜனத்தை பார்த்து சொல்கிறாரு, நான் தான் பிரெட், நான் தான் ஜீவ அப்பம். ஆமென், ஹல்லேலூயா. எனவே உனக்காய் எனக்காய் பிற்கப்படுகிற சரீரமாய், ஆமென், தன் சரீரத்தை கிழிக்க ஒப்பு கொடுத்தவர். ஆமென், ஹல்லேலூயா. தன் ஜீவ அப்பமாக அவர் உனக்கு எனக்கும் தந்திருப்பாரானா, இந்த பூமியில் சாகிற வரைக்கும் உன்னை போஷிக்க அவர் வல்லமையுள்ள கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அவர் எப்போது வெளிப்படுகிறார், அல்லது நீங்களும் நானும் எப்போது அவர் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளும் சொன்னால், அவர் சொன்னார், நான் என் ஜனத்தோடு கூட வாசம் பண்ணும் பொழுது அவர்கள் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது ஆசரிப்பு கூடாரத்தை எல்லாம் உருவாக்கி, ஆமென், அதிலெல்லாம் கர்த்தர் பேசும்போது அவர் சொன்னார், சோதரம், நான் உங்களோடு கூட வாசம் பண்ணுவேன். அப்படி நான் உங்களோடு கூட வாசம் பண்ணும் பொழுது நீங்கள் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். ஆமென். அப்போது தேவனை கொஞ்சம் நீங்கள் கவனித்து பார்க்கணும். இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்திலிருந்து விடுதலையாக்குவது தேவனுடைய நோக்கம் அல்ல. நல்லா கவனிச்சுக்கணும். அவருடைய நுகத்தை முறித்து போடுவது அல்ல. எகிப்துலேருந்து விடுதலை ஆக்கணும்னு சொன்னால் எகிப்துலேருந்து விடுதலை ஆக்கிட்டு விட்டுட்டு அவர் போயிட்டே இருந்திருக்கலாம். ஓகேப்பா, நான் வாக்குத்தத்தம் பண்ணேன், 430 வருஷம் முடிஞ்சிச்சு, நான் இறங்கி வந்தேன், நான் விடுதலை ஆக்கிட்டேன், டாட்டா பாபாய், போயிட்டு வரேன். நீங்கள் இயர் ஆஃப்டர் நீங்கள் எப்படின்னா முயற்சி பண்ணி எங்கன்னா வாழுங்க போங்க. இல்லை, அது அவருடைய நோக்கம் அல்ல. இந்த நுகத்தை முறித்து போடுவது மாத்திரம் அவருடைய நோக்கம் அல்ல. அப்படின்னா அவர் அந்த நுகத்தை முறிச்சிட்டார். சோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் தேவன் ஜனத்தின் மீது வைத்த நோக்கம் என்னன்னா, நான் உங்களோடு கூட வாசம் பண்ணுவேன். ஐ வில் டுவெல் வித் யூ. ஆமென். அதற்கு தான் நான் உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ இந்த நுகத்தை முறிப்பதற்கோ, அல்லது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கோ, இல்லை உனக்கு ஒரு ஆகாரத்தை கொடுப்பதற்கோ, உன் பிரச்சனையிலேருந்து உன்னை வெளியே கொண்டு வருவதற்கோ நான் தேவன் அல்ல. இன்றைக்கி நிறைய பேர் தேவனை அந்த அளவில் தான் வச்சுன்னு இருக்கிறோம். என்னை விடுவிக்கிறவர், என் நுகத்தை முறிக்கிறவர், எனக்கு ஆகாரம் கொடுக்கிறவர், எனக்கு தேவைகளை சந்திக்கிறவர், அதோடு கூட நம்ம நிற்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்ல, இல்லை 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 இல்லை, நான் உன்னோடு கூட வாசம் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். சோத்திரம், ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்துக்குள்ளே போகணும். ஆமென். இது உன்னுடைய ஆசையாய், இது உன்னுடைய வாஞ்சையாய் மாறணும். ஆண்டவரை, நீர் என்னோடு கூட வாசம் பண்ணணும். அதுதான் உன்னையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டதனுடைய நோக்கமாக இருக்குது. எனவே அதற்கென்று ஒரு கூடாரங்களெல்லாம் அமைத்து கொண்டு ஆண்டவர் சொன்னார், என் ஜனத்தோடு கூட நான் வாசம் பண்ணுவேன், அப்போது நான் கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இந்த காலையில் அவர் நுகத்தை மறி போடுவார், சாப்பாடு கொடுப்பார், திராட்சை ரசம் கொடுப்பார். ஒரு கசப்புன்னு நீ உணர்ந்தீன்னா உடனே அந்த கசப்பை மதுரமாக மாற்றுவார். சோத்திரம். எல்லா காரியத்தையும் செய்ய உன் தேவனால் கூடும். அது மாத்திரத்துக்காக மாத்திரம் அவர் தேவன் அல்ல, அவர் நித்திய ஜீவனுக்கு தேவன். அவர் உன்னோடு கூட இந்த பூமியில் நீ இருக்கையில் உன்னோடு கூட வாசம் பண்ணுகிறதான கர்த்தர். அதில் தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. நான் என் ஜனத்தோடு கூட வாசம் பண்ணுவேன். ஆமென். நான் ஏற்கனவே இந்த செய்தியில் செகண்ட் சண்டேவோ ஏதோ சொன்னேன், இந்த ஜனம் எப்படிப்பட்ட ஜனம்னு பேசணும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஜனம் வணங்கா கழுத்துள்ள ஜனம். சோத்திரம். செய்யாதனா செய்யும். ஆமென். 7வது நாளில் போய் மண்ணாவை தேடாதனா தேடும், மீதி வைக்காதனா மீதி வச்சு நாற்றம் எடுக்குதான்னு பார்க்கும். ஆமென். 10 முறை பரிச்சு பார்த்த ஜனம், இப்படிப்பட்டதான ஜனம்தான். இந்த ஜனத்துக்காக தான் கர்த்தர் பேசுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. காரணம், நான் உன்னோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்டு இருக்கிறேன். உன்னை நான் அழைச்சிட்டேன், உன்னை நான் தெரிந்து கொண்டேன். ஆமென். உன்னை நான் முன்குறிச்சிட்டேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உன்னை நான் நித்திய ஜீவனுக்கு கொண்டு போவதற்காய் என் ஜீவனை நான் கொடுத்துருக்கிறேன். அதனால் இந்த பூமியில் இருக்கையில் உன்னோடு கூட நான் வாசம் பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. இன்றைக்கி இந்த காலையில் அந்த ரிலேஷன்ஷிப் கர்த்தருக்கும் உனக்கும் உண்டாகட்டும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னில் வாசம் பண்ணணும்.
ஆமென். அப்படின்னா நீ அவரோடு கூட பேசணும், நீ அவருக்கு டைம் கொடுக்கணும், நீ அவரோடு கூட உறவாடணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும். ஆமென். அந்த உறவு இருக்குமானா அவர் உன்னோடு கூட வாசம் பண்ணும் பொழுது கர்த்தர் தேவன் என்பதை நீ விளங்கிக் கொள்வாய். ஆமென். சோதரன் நாம் ஜெபம் பண்ணுவோம்.